சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு முன்னாடி அவர்களுடைய நிலை எவ்வாறு இருந்தது, இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னாடி அவர்களுடைய நிலை எவ்வாறு இருந்தது என்பதை ஆரம்பமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, அந்த சஹாபாக்கள் வாழும் பொழுதே சுவர்க்கவாதிகள் என்ற அந்தஸ்தை பெற்றாங்கல்ல. நபிகள் நாயகத்தை நேரா கண்டு அவர்களுடைய கையில சத்திய பிரமாணம் செஞ்சு இஸ்லாத்தை ஏற்றதுக்காக வேண்டி அல்லாஹ் சொர்க்கம் கொடுக்கல. இது நல்லா விளங்கிக்கிறோம். நபிகள் நாயகத்தை நேரா கண்ட அந்த பாக்கியத்துக்காக சொர்க்கம் கொடுக்கிறதாக இருந்தா அபு தாலிப்க்கு அல்லாஹ் கொடுத்திருப்பான், அபு ஜஹலுக்கு கொடுத்திருப்பான், அபு லஹபுக்கு கொடுத்திருப்பான். நபிகள் நாயகத்தினுடைய காலத்துல வாழ்ந்து நேரடியாக நபிகளார கண்டதற்காக வேண்டியெல்லாம் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கல. நபிகளாருடைய கையில சத்திய பிரமாணம் செஞ்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காகவும் அல்லாஹ் கொடுக்கல. இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு அல்லாஹு தஆலா அப்பப்ப சில சட்டங்களை வகுக்கிறான். அந்த சட்டங்களை சொன்ன உடனே இதற்கு பிறகு இந்த செயலை செய்யக்கூடாது, நான் தடுத்து விட்டேன் என்று சொன்ன அடுத்த செகண்ட் அதில இருந்து விலகினாங்க. இதுதான் சஹாபாக்கள். மூமின்களுடைய பல குணாதிசயங்களை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். அந்த குணாதிசயங்களுக்கு ஏற்ப அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. அதனால தான் வாழும் பொழுதே ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ்வும் அவர்களை பொருந்தி கொண்டு விட்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டு விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், பாராட்டி சொல்றான். என்னுடைய பொருத்தம் அவர்களுக்கு கிடைச்சிருச்சு. அல்லாஹ்வுடைய பொருத்தம் யாருக்கு கிடைச்சதோ அவர் சொர்க்கம் கன்ஃபார்ம். சஹாபாக்களுடைய வாழ்க்கை இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி எப்படி இருந்தது என்பதை ஒரே ஒரு சூறாலே சின்னொரு ஆயத்துல அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிடறான், இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க என்பதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டான். அதை பார்த்தாலே போதும் சஹாபாக்கள் எவ்வாறு வாழ்ந்தாங்கன்னு பாருங்க. சொல்றான் 3வது சூறால 103வது வசனமாக, வத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு செய்த நிஅமத் இருக்கிறதே அதை நீங்கள் எண்ணி பாருங்கள். இஸ் குன்தும் அஅதான், நீங்கள் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக இருந்தீர்கள். எப்படி எதிரிகளாக இருந்தாங்க? சின்ன சின்ன விஷயங்களுக்கும் வெட்டிக்கிட்டு செத்தான் பரம்பரவர். ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயம், அதுக்கு இவனால அடுத்தவனை பழிவாங்க முடியலண்டா, தன்னுடைய மரண தருவாயில இவன் எனக்கு இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சிட்டான், என்னால அவனை பழிவாங்க முடியல, மகனே நீ அவனை பழிவாங்க. அந்த மகனுக்கு பழிவாங்க கிடைக்கலன்னு வைங்க, அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, இவனுடைய வாப்பா இருக்கிறாரே, இவனுடைய வாப்பா உன்னுடைய தாத்தா இருக்கிறாரே அப்பா, அப்பாக்கு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சான், அந்த அப்பாவை பழிவாங்க முடியல, இப்ப அவனுடைய பேரன் இருக்கிறான், அவனை பழிவாங்கும் விதமா பேரனையாச்சும் கொள்ளு. இப்படி வெறி பிடிச்சி இப்படி யாராச்சும் இருப்பாங்களாங்க? எங்களுக்கு அநியாயம் செஞ்சவன நம்ம கொள்ளுவோம், அது கூடாதுதான் சிலர்கள் செய்யறாங்க. எங்களுக்கு அநியாயம் செஞ்சதுக்காக தண்டிக்க முடியாம போச்சு, எங்களால கொல்ல முடியாம போச்சு, அவனுடைய புள்ளைய கொள்ளுவோமா? அதுக்காக வாப்பக்காரன் செஞ்ச பிள்ளைக்கு புள்ளைய கொள்ளுவோமா? ஆனா அவங்க அப்படி இருந்தாங்க. ஒருவருக்கு ஒருவர் எதிரிகளாக பார்த்து கொண்டிருந்த அந்த சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா எப்படி உண்டாக்குறான், ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், நீங்கள் எதிரிகளாக இருந்தீர்கள், உங்களுடைய உள்ளத்துல நான் இணைப்பை ஏற்படுத்தினேன். இணைப்பை ஏற்படுத்தியதற்கு பிறகு எப்படி மாறிட்டாங்க தெரியுமா? ஃபாஸ்பஹ்தும் பினிஅமதிஹி இக்வானா, என்னுடைய அருளின் காரணமாக நீங்கள் சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள். எந்த அளவுக்கு சகோதரத்துவம்? வெட்டிக்கிட்டு செத்தவங்க வீட்டுல பாதி சொத்துல பாதி, 2 மனைவி இருந்தன்னு சொன்னா ஒரு மனைவியை தலாக் பண்ணிட்டு என்னுடைய மனைவியை நீங்க முடிச்சுக்கிறீங்க, வியாபாரம் இருந்தா அதுல பாதி, அந்த அளவுக்கு சகோதரத்துவம். எங்கட கூட பிறந்த சகோதரருக்காச்சும் இப்படி கொடுப்பாங்க? எங்கட கூட பிறந்த சகோதரர் ஒரு ஜான் நிலத்தை பிடிச்சான்றதுக்காக வேண்டி சகோதரத்துவத்தை பார்க்காம வெட்டிக்கிட்டு சாவுறான். இந்த காலத்துல அப்படிதான் இருக்கிறோம். வராசத்து சொத்து வருது, அல்லாஹ் தஆலா எப்படி பங்கிடணும்னு சொல்லி இருக்கிறான், ஆம்புளையா சுருட்டிக்கிறான் எல்லாத்தையும், பொம்பளைக்கு கொடுக்கறது இல்லை, சொந்த ஓன் பிளட் கொடுக்கறது இல்லை. ஆனா அந்த சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? எதிரிகளாக இருந்த உங்களை உள்ளங்களை நான் இணைப்பதின் ஊடாக என்ன மாதிரி கொடுத்தாங்க? யாருன்னே தெரியாதுங்க. மக்கால இருந்து மதீனாக்கு போறாங்களே, கண்டே இல்லை அதுக்கு முதல்ல, யாருன்னே தெரியாதவங்களுக்கு 2 வீடு இருந்தா ஒரு வீடை தூக்கி கொடுக்குறாங்க. வியாபாரத்துல அதிகமான பங்கீடு இருந்தா எனக்கு இது போதும் நீ எடுத்துக்கிறேன்னு கொடுக்குறாங்க. அதிகமான மனைவிமார்கள் இருந்தா தலாக் பண்ணி விட்டு இருந்தா இந்த மனைவியை நீங்க கட்டுங்கன்றாங்க. எப்படிப்பட்ட சகோதரத்துவம்! என்னுடைய அருளின் காரணமாக நான் உங்களுக்கு ஏற்படுத்தினேன். வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார், நீங்கள் நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள், ஃபஅன்கதகும் மின்ஹா, அதிலிருந்து நான் உங்களை காப்பாத்தினேன். 3 செய்தியை சொல்றான்.
ஒன்று என்னண்டா, நீங்கள் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக இருந்தீர்கள், உங்களுடைய உள்ளத்துல நான் இணைப்பை ஏற்படுத்தினேன். ரெண்டாவது, நரகத்தின் விளிம்பில் இருந்தீங்க, நரகத்துல ஓரத்துல இருந்தீங்க. இஸ்லாம் என்ற பாக்கியம் மட்டும் உங்களுக்கு கிடைக்கல, நீங்க நரகவாதி. ஆனா என்னுடைய அருளின் காரணமாக உங்களுக்கு நேர்வழி அளித்து நரகத்தில இருந்து நான் உங்களை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். இந்த ஒரு வசனமே சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இருந்தாங்க இஸ்லாம் ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி என்பதை எடுத்துக்காட்டுது. அப்ப இதுல பாருங்க, இந்த குர்ஆன் வசனத்துக்கு பிறகு சஹாபாக்களுடைய தன்மை எந்த மாதிரியான தன்மையில அவங்க வாழ்ந்தாங்கன்னு எங்களுக்கு தெளிவாக தெரிய வருகிறது. அதே மாதிரி பாருங்க, நபிகள் நாயகம் இந்த சஹாபாக்களுக்கு கொடுத்த அந்தஸ்து எப்படி கொடுக்குறாங்கடா, இப்ப நான் என்ன செய்யறேன், உகது மலை அளவுக்கு தங்கத்தை தர்மம் செய்யறேன். உகது மலை அளவுக்கு தங்கத்தை நான் தர்மம் செய்யறேன். உங்கள ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒரு கைப்பிடி அளவுக்கு தங்கத்தை தர்மம் செய்யறாரு. அதிகம் நன்மை யாருக்குன்னு சொல்வீங்க கேட்டா எனக்குன்னு தான் சொல்வீங்க. ஏன், நான் உகது மலை அளவுக்கு தங்கத்தை தர்மம் செஞ்சிருக்கிறேன், அடுத்தவர் கைப்பிடி அளவுக்கு தான் தர்மம் செஞ்சிருக்கிறாரு. ஆகையினால யாரு உகது மலை அளவுக்கு தங்கத்தை தர்மம் செஞ்சாரோ அவருக்கு தான் அதிக நன்மைன்னு தானே சொல்லுவோம். நபிகள் நாயகம் மாத்தி சொல்றாங்க. எப்படி மாத்தி சொல்றாங்க தெரியுமா? லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள், என்ற தோழர்களை நீங்க ஏசவானாம். யாருக்கு? சஹாபாக்களுக்கு அடுத்த காலத்துல வரக்கூடிய எங்களுக்கு எல்லாம் சொல்றாங்க, என்னுடைய தோழர்கள் நீங்க திட்டாதீங்க. ஃபலவ் அன்ன அஹதகும் அன்ஃபக மிஸ்ல உஹதின் ஸஹபன், உகது மலை அளவுக்கு உங்களில் ஒருவர் தங்கத்தை தர்மம் செய்தாலும் மா பலக முத்த அஹதிஹிம் வலா நஸீபஹு, என்னுடைய தோழர்கள் 2 கைப்பிடி அளவுக்கு தங்கத்தை தர்மமாக செய்தால் என்ன நன்மை அவர்களுக்கு கிடைக்குமோ, அல்லது 1 கைப்பிடி அளவு தங்கத்தை தர்மம் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை உங்களால அடைந்து கொள்ளவே முடியாதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். என்னுடைய தோழர்கள் 1 கைப்பிடி அளவு தங்கத்தை தான் தர்மம் கொடுக்குறாங்க, அல்லாஹ் அதுக்கு ஒரு கூலி கொடுக்குறான் பாத்தீங்களா, அந்த கூலியை நீங்க உகது மலை அளவுக்கு தங்கத்தை தர்மம் செஞ்சாலும் அடைய முடியாது அப்படிங்கிறாங்க. இது புகாரில 3673வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப விளங்குதா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எந்த அந்தஸ்த சஹாபாக்களுக்கு கொடுத்திருக்கிறான், நபிகள் நாயகம் இந்த ஹதீஸ்ல தன்னுடைய தோழர்களுக்கு எந்த அந்தஸ்த நபிகள் நாயகம் கொடுத்திருக்கிறாங்கன்னு விளங்குதா?